அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை கீழ்ப்படிதல் பற்றி பார்த்தோம். இப்பொழுது லோத்து எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக பாவத்திற்குள் சென்றார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சம பூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இப்பொழுது லோத்து எங்கே கூடாரம் போட்டிருக்கிறார் என்றால், சோதோம் பட்டணம் அங்கே இருக்கிறது என்றால் அதற்கு நேராக அவர் கூடாரம் போட்டிருக்கின்றார் லோத்து. இந்த சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த லோத்து மகா பொல்லாத ஜனங்கள் இருந்த அல்லது வாழ்ந்த அந்த சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டுக் கொண்டிருக்கிறார். சரி, அப்படி கூடாரம் போட்டுக் கொண்டிருந்த அவர் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். இப்போ சோதோமுக்கு நேராக குடியிருந்த லோத்து சோதோமுக்கு நடுவில் வந்து விட்டார். சோதோமுக்கு நடுவில் வந்ததினால் அங்கே லோத்தையும் அவனுடைய பொருட்கள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். வெளியே இருந்த அவன் இப்பொழுது உள்ளே வந்து விட்டான். அடுத்ததாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்த்தோமானால், லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதிரே கூடாரம் போட்ட அவன் நடுவில் வந்து இப்பொழுது வாசலில் அமர்ந்திருக்கிறான். ஒரு ஊரில் வாசலில் அமர்ந்திருந்தால் அவர்கள் அந்த ஊரின் மூப்பர்களாக இருப்பார்கள். இதை ரூத் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். போவாஸ் பட்டண வாசலில் உட்கார்ந்தான், மூப்பர்களை அழைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே பொல்லாத ஜனங்களுக்கு மூப்பராக லோத்து வந்து விட்டார். ஆக பிசாசு எடுத்த உடனே முழுமையாக யாரையும் பாவத்திற்குள்ளாக தள்ளுவதில்லை. சிறுக 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 அவர்களை அழைத்துக் கொண்டு போய் முழுமையாக அந்த தவறான செயல்களிலோ அல்லது பாவங்களிலோ சேர்த்து விடுகிறான். அந்த லோத்து அந்த மக்களோடு இணைந்து விட்டார். நம்மையும் கூட சில பாவங்களில், ஆண்டவர் விரும்பாத செயல்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு செல்லும் பிசாசு, அதற்கு நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் நாம் செய்வது, மகனே மகளே, நீ செய்வது பாவம், தவறு என்ற உணர்வு கூட இருக்காது. ஆனால் கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்கி விட்டேனே என்று வருந்துகிறாயா? புது வாழ்க்கை தர ஆண்டவர் காத்திருக்கிறார். விழுந்து போன வாழ்க்கை அல்ல, மீண்டும் எழுந்து நிற்க அவர் பலன் தருகிறார். லோத்துவை போல கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்கு உள்ளாக போய்விட்டாலும் கூட அதிலிருந்து மீண்டு வரும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அதற்காகவே அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் உயிரோடு நம்மோடு கூட வாழ்கிறவராய் அவர் இருக்கிறார். உன்னத பாட்டில் சொல்வது போல, அவர் என் பிரியமே, நீ ரூபவதி, நீ வா என்று அவர் அழைக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவரின் சத்தம் கேட்போம், அவர் அண்டை ஓடி வருவோம். அவர் நம்மை அனைத்து ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே விழுந்து போன வாழ்க்கைக்காக அல்ல, விரைந்து அதிலிருந்து வெளியே வந்து புது வாழ்வு வாழ ஆண்டவருக்காக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். பழைய வாழ்க்கை அல்ல, ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சிறிது சிறிதாக பாவத்திற்குள்ளாய் இழுத்து செல்கிற அந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அதிலிருந்து வெளியே மீண்டு வரவும், உமக்கென்று வாழவும், ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழவும், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.